ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எலிஜி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி டெல்லி சுல்தானுடைய பார்ட் 2 பார்க்குறோம். எஸ்டர்டே அடிமை வம்சம் எப்படி தோன்றுது, அதில் எந்தெந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க, குதுபுதீன் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா, இவங்க 3 பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த அடிமை வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் பால்பன், அவர் எப்படி ஆட்சி செஞ்சார், அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பால்பன் பார்த்திங்கன்னா 1266 நமக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 66 கரெக்டாக டெல்லியை கைப்பற்றியிருப்பார். 66 கைப்பற்றி 87 வரைக்கும் அவருடைய ஆட்சி தான் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ பால்பன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாடுடையவர். பால்பன் தெய்வீக உரிமை கோட்பாடுடையவர். அவர் எப்படி சொல்லுவார்னா, இறைவனுடைய நிழல் தான் அரசன், இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் அரசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தன்னை இறைவனின் நிழல், ஸோ இறைவனின் நிழல் அப்படின்னு சொல்லியிருப்பார். தன்னை இறைவனின் நிழல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நௌரஸ் அப்படிங்கிற திருவிழா இவர் காலத்தில் தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ நௌரஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நௌரஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா பைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நௌரஸோடைய அர்த்தம் என்னென்னா பைபோஸ் அப்படின்னு சொல்லி காலில் முத்தமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் காலில் முத்தமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் காலில் போயிட்டு முத்தமிடணுமா, அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் பைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பால்பன் இப்போ பொதுவாக பாருங்கள் 21 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சுருப்பார். அதனால தான் 21ன்னு போட்டிருக்கேன். 66லேருந்து 87 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் 21 வருஷம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 2 வயசுலேருந்தே ஒரு கையில் எப்போவுமே பால்பன் வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த நௌரஸ் பாருங்கள், நௌரஸ் அப்படின்னா அது ஒரு திருவிழா. அதில் அந்த திருவிழாவில் என்ன நடக்கும் அப்படின்னா பைபோஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்படின்னா அரசர் காலில் முத்தமிடுதல் அப்படிங்கிறது. ஸோ இந்த பைபோஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பால்பன் எப்போவுமே போஸ் கொடுத்துக்கிட்டே தான் சாப்பிடுவார். பால்பன் எப்போவுமே போஸ் கொடுத்துக்கிட்டு தான் சாப்பிடுவார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பைபோஸ் அப்படின்னா அரசர் காலில் முத்தமிடுதல் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது மஃப்ருசி அப்படின்னு சொல்லிட்டு நிலம் வழங்கும் முறை இவர்கிட்ட இருந்திருக்கு. குத்தகை இல்லா நிலம் வழங்கும் முறை. இந்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மஃப்ருசியை ருசி அப்படின்றது எப்படின்னா பால்பன் ருசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மஃப்ருசி அப்படிங்கிற குத்தகை இல்லா நிலமுறை வழங்கினது யார் அப்படின்னா பால்பன் தான். குத்தகை இல்லா நிலமுறை. ஸோ இப்போ அங்கே பார்த்தோம்னா இல்துமிஸ் காலத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இக்தா அப்படிங்கிற நிலம் வழங்கியிருப்பாங்க. அது யாருக்காக வழங்கியிருப்பாங்கன்னா, இராணுவத்தில் வேலை பார்த்த அதிகாரிகளுக்கு பென்ஷன் தொகைக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த இக்தா. அதை பெற்றவங்க இக்தார் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ இவர் பால்பன் எந்த மாதிரி நிலம் வழங்கினார்னா குத்தகை இல்லா நிலமுறை, அதுக்கு பேர் மஃப்ருசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ருசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக்பூல் அப்படின்னு ஒருத்தர் அறிஞர் யார், லேக்பூல். இந்த லேக்பூல் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அடிமையாக இருந்து ஒரு தளபதியாக இருந்து ஒரு டெல்லி சுல்தானாக பால்பன் முன்னேறி இருக்காரு அப்படின்னு சொல்லி லேக்பூல் அப்படிங்கிறவர் பால்பனை புகழ்ந்து பேசியிருக்காரு, சரிங்களா? இவர் ஒரு அறிஞர். ரெண்டாவது ஒரு அறிஞர் யாருன்னா பரணி. இந்த பரணி என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய தோவாப் டெல்லி தாக்குதல் பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ பால்பன் இந்த மாதிரி தோவாப்லேயும் டெல்லியிலையும் இந்த மாதிரிலாம் தாக்குதல் நடத்தினார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரணி குறிப்பு எழுதியிருக்காரு, சரிங்களா? அப்போ 2 அறிஞர்கள் யார் வர்றாங்கன்னு பாருங்கள். இது 2 பேருமே கிட்டத்தட்ட பால்பனை புகழ்ந்து பேசினவங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் ஆதரித்த அறிஞர். இப்போ நம்ம பால்பன் யாரெல்லாம் ஆதரித்தார் அப்படின்னா அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன், இந்த 2 அறிஞர்கள். இவங்க யார் அப்படின்னா பாரசீக நாட்டை சார்ந்தவங்க. இந்த 2 அறிஞர்களை நம்ம பால்பன் ஆதரிச்சிருந்திருக்காரு. அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன் அப்படிங்கிற 2 அறிஞர்களை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இல்துமிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த சஹல்கானி அப்படிங்கிற 40 குழுவை ஸ்டார்ட் பண்ணார். துருக்கிய பிரபுக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட குழு. அது 40 துருக்கிய பிரபுக்கள் இருந்திருப்பாங்க. அந்த குழுவை முறியடித்தது யாருன்னா நம்ம பால்பன் தான். ரொம்ப முக்கியமானது, சஹல்கானியை ஒழிச்சது யாருன்னு கேட்பாங்க. சஹல்கானி முறையை ஒழிச்சது நம்ம பால்பன் தான். அதே மாதிரி சஹல்கானி முறையை ஒழிச்சிட்டு அவர் அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒற்றர் துறையை அமைச்சிருந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், மேவார் அப்படின்னு ஒரு பகுதி இருந்திருக்கும். அந்த பகுதியில் மியா அப்படிங்கிற பிரிவினர், மேவாரில் மியா அப்படின்னு ஒரு பிரிவினர் அச்சுறுத்தும் கொள்ளைப்படையை அடக்குனது யாருன்னா
நம்ம பால்பன் தான். ஸோ மேவாரில் மியா அப்படிங்கிற கொள்ளைப்படை இருந்தது. அந்த படையை வந்து அடக்குனது நம்ம பால்பன் தான். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். ஸோ இவர் வந்து அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கிட்டத்தட்ட போகும். இவர் வந்து வங்காளத்துக்கு ஒரு ஆளுநர் நியமிச்சிருப்பார். அந்த ஆளுநர் யார் அப்படின்னா துக்ரில் கான். இந்த துக்ரில் கான் என்ன பண்ணுவார்னா, பால்பனால் நியமிக்கப்பட்டவர் தான். ஆனால் பால்பனே எதிர்க்க ஆரம்பிப்பார். உடனே பால்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அமீன் கான் அப்படிங்கிறவர், அந்த அமீன் கான் யார் அப்படின்னா அவுத்தோடைய ஆளுநர். அவுத் அப்படிங்கிற பகுதியோடைய ஆளுநரை அனுப்பி துக்ரில் கானை போயிட்டு தாக்க சொல்லி 2 முறை அனுப்பியிருப்பார். ஆனால் 2 முறையும் இந்த துக்ரில் கான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அமீன் கானை எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அவர் எதிர்த்து நிற்பார். உடனே என்ன பண்ணுவார்னா, பால்பனே நேராக போய் துக்ரில் கானை தாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த துக்ரில் கான் தப்பி ஓடிடுவார். உடனே இப்போது இந்த வங்காளத்துடைய ஆளுநராக யார் நியமிப்பாங்க அப்படின்னா, ஸோ பால்பனுடைய மகன் அவர் தான் யாருன்னா புக்ரா கான். புக்ரா கான் அவரை தான் வந்து நியமிச்சிருப்பாங்க. பால்பனுடைய மகன் புக்ரா கான் தான் வங்காளத்துடைய ஆளுநராக இப்போ நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இது ஒரு பகுதி, ஒரு பார்ட். ரெண்டாவது பாருங்கள். ஸோ இப்போ புக்ரா கான் வந்து வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதே மாதிரி முல்தான் அப்படிங்கிற பகுதியோடைய ஆளுநராக யார் இருப்பாங்க அப்படின்னா பால்பனுடைய மகன் முகமது கான். முல்தான் முகமது கான் அப்படிங்கிற மாதிரி ரைமிங்கை வரதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படிக்கா வச்சுக்கோங்க. முல்தான் முகமது கான், வங்காளத்துக்கு அவருடைய பையன் புக்ரா கான். இப்படி இருந்திருப்பாங்க. இப்போ மங்கோலியர் வந்து சட்லஜ் நதி கடந்து நாங்கள் வந்து படையெடுப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுப்பாங்க. அந்த உறுதிமொழியை யார் கொடுப்பா அப்படின்னா செங்கிஸ்கானுடைய பேரன் ஈரானிய மங்கோலிய வைஸ்ராயோடைய மகனான குலகுகான் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். மங்கோலியர்களுடைய தாக்குதலை நம்ம இல்துமிஸ் காலத்திலே அவர் இல்துமிஸை சந்திக்க நேரிட்டிருக்கோம். இப்போது இந்த பால்பன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பேரால் இந்த குலகுகான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் சட்லஜ் நதி கடந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருப்பார். இவர் யார்? செங்கிஸ்கானுடைய பேரன், ஈரானிய மங்கோலிய வைஸ்ராயோடைய மகன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். நயிஃப் இ முல்க். நயிஃப் இ முல்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்சி அதிகார பிரதிநிதி. இந்த பட்டத்தை யார் சூட்டிக்கிட்டா அப்படின்னா உலுகான் அப்படிங்கிறவர் இந்த பட்டத்தை சூட்டிக்கிட்டு இருந்திருப்பார். நயிஃப் இ முல்க் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க. உலுகான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட்சி அதிகார பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, இப்போ 12ஆம் நூற்றாண்டில் இருந்த மங்கோலியர்களில் மிகப்பெரிய அரசர் யார், மிகப்பெரிய மங்கோலிய அரசர் யார் 12ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் தான். செங்கிஸ்கான் தான் 12ஆம் நூற்றாண்டில் இருந்த மிகப்பெரிய அரசர். இந்த உலுகான் வந்து 1259 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த உலுகான் டெல்லிக்கு நல்லெண்ண குழு ஒன்று அனுப்பியிருப்பார். 1259 இந்த உலுகான் வந்து டெல்லிக்கு நல்லெண்ண குழு ஒன்று அனுப்பியிருப்பார். அடுத்து முக்கியமான ஒன்று, பால்பன் சீரமைப்பு பற்றி பார்க்கும்போது பால்பன் வந்து ஒன்று சீரமைச்சிருப்பார். அது என்ன அப்படின்னா திவானி இ அர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திவானி இ அர்ச் அப்படிங்கிற ஒன்றை சீரமைச்சது யார் அப்படின்னா பால்பன் தான். ஸோ இந்த பால்பனுடைய மகன் வந்து அடுத்து இன்னொருத்தர் இருப்பார். அவர் பேர் கைகுதாபாத். அவர் திறமையற்றவராக இருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக அவருடைய மகன் 3 வயசு மகன் யார் அப்படின்னா கைமார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கைமார்ஸ் அவரை தான் அரியணையில் கொண்டு வருவாங்க பால்பனுக்கு பின்னாடி. அவருடைய கைகுதாபாத் அப்படிங்கிற அவருடைய மகனுக்கு பின்னாடி 3 வயசு பேரன், அதாவது பால்பனுடைய பேரன் கைமார்ஸ் தான் அரியணை ஏறுவார். இவர் பேரளவில் தான் அரியணை ஏறுறாரு. ஆனால் இவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய ஜலாலுதீன் கில்ஜி அவர் தான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஆட்சியை வந்து நடத்த போகிறாரு. இதிலிருந்து தான் அடிமை வம்சம் முடிஞ்சு கில்ஜி வம்சம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். ஸோ இதோட வந்து அடிமை வம்சம் அப்படிங்கிறது டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. இதில் 4 ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்துருப்போம்.
குதுபுதீன் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா, பால்பன். ஸோ இப்போ பால்பன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இப்போ நான் ஸ்பீடாக சொல்கிறேன், ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. 1266 87 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருப்பார். 21 வருஷம். அது 21 வருஷங்கிறத 87ங்கிறத நம்ம மறந்துடுவோம் சடனாக. இப்போ பால்பனுடைய டைம் பீரியடுன்னு கேட்டால் 1266ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட அவர் டெல்லியை கைப்பற்றினது. 87 வரைக்கும் தான் அவர் ஆட்சி செஞ்சாரா அப்படின்றது ஒரு டவுட்டாக வரும் ஆப்ஷனில் பார்க்கும்போது. அப்போ அதனால தான் நான் சொன்னேன் 21ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வயசுலேருந்தே அவர் ஒரு கையில் எப்பவும் பால்பன் வச்சுருப்பாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னே. இப்போ மறக்காது. இப்போ பால்பன் காலத்தில் இருந்த முக்கியமான விஷயங்கள்னால் நௌரஸ் திருவிழா, பைபோஸ் அரசர் காலில் முத்தமிடுதல், அப்புறம் இவர் தான் இறைவனின் நிழல் அரசன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சகல்கானி குழுவை ஒழிச்சது இவர் தான். ஒற்றர் துறையை இவர் தான் அமைச்சார். லேக்புல் அப்படிங்கிறவர் இவரை அடிமையாக இருந்து தளபதியாக இருந்து சுல்தானா உயர்ந்தவர்னு சொன்னார். ஸோ மஃப்ருசி அப்படிங்கிற குத்தகை இல்லா முறை, நிலம் வழங்கும் முறை, ருசி பால்பன் ருசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. மஃப்ருசி குத்தகை இல்லா நிலமுறை வழங்கினது பால்பன். அப்புறம் பரணி இவருடைய தோவாப் டெல்லி தாக்குதல் பற்றி குறிப்பு எழுதியிருக்காரு. பால்பன் பரணி. ஸோ தோவாப் டெல்லி. ஓகேங்களா. அடுத்து மேவார் பகுதியில் இருந்த மியா அப்படிங்கிற கொள்ளைப்படையை அடக்குனது நம்ம பால்பன் தான். அடுத்து இவர் ஆதரித்த அறிஞர்கள் பாரசீக அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன் அப்படிங்கிற 2 அறிஞர்கள் ஆதரிச்சிருப்பார். ஸோ இவர் நியமித்த வங்காள ஆளுநர் யார்? துக்ரில் கான். அந்த துக்ரில் கான் இவரே எதிர்த்து நிற்பார். அமின் கான் அப்படிங்கிற அவுத்தோடைய ஆளுநரை இவர் அனுப்பி 2 முறை அனுப்பியிருப்பார். அவருடைய படையையும் துக்ரில் கானை எதிர்த்து நின்றனால பால்பனே நேராக துக்ரில் கானை எதிர்க்க போய் துக்ரில் கான் அங்கேருந்து ஓடிடுவார். ஸோ அங்கே வங்காளத்துடைய ஆளுநராக பால்பனுடைய மகன் புக்ரா கான் நியமிக்கப்படுவார். அடுத்து முல்தானுடைய ஆளுநராக யார் இருப்பா? பால்பனுடைய மகன் முகமது கான். முகமது கான் அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து மங்கோலியரில் ஒருத்தர் சட்லஜ் நதி கடந்து நாங்கள் படையெடுப்பு இனி கிடையாது அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருப்பார். அவர் யாருன்னா குலஹு கான். எந்த நதி? சட்லஜ் நதி. அவர் யார்? செங்கிஸ்கானுடைய பெயர். ஈரானிய மங்கோலிய வைஸ்ராய் அவர் தான். அவருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நைஃப்-இ-முல்க் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னா உலுகான். நைஃப்-இ-முல்க் அப்படின்னா என்னது? ஆட்சி அதிகார பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். 12ஆம் நூற்றாண்டில் இருந்த மாபெரும் மங்கோலிய அரசர் யாருன்னா செங்கிஸ்கான். 1259 உலுகான் டெல்லிக்கு நல்லெண்ண குழு அமைச்சிருந்திருப்பார். எல்லாத்துக்கும் மேலே இந்த திவானி-இ-அர்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கிறத யூனிக்காக கேட்பாங்க. திவானி-இ-அர்ஸை சீரமைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சீரமைச்சது யார்? நம்மளுடைய பால்பன். திவானி-இ-அர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு அப்புறமா கைகுதாபாத் வராரு. கைகுதாபாத் திறமையற்றவராக இருக்கார். அவருடைய 3 வயசு பையன் கைமார்ஸ் அரியணையில் ஏற்றுறாங்க. அவர் பேரளவில் அரியணையில் இருக்கார். ஜலாலுதீன் கில்ஜி தான் அவருடைய படைத்தளபதி தான். ஆட்சி பொறுப்பை ஏற்றி நடத்தி கொண்டு வராரு. ஸோ இதோட அடிமை வம்சம் முடியும். இதுக்கப்புறமா கில்ஜி வம்சம் தொடங்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பால்பன் பற்றி ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அடிமை வம்சத்துடைய ஆட்சியாளர்கள் பற்றி தெரியல, அரேபிய துருக்கியர் வருகையோட ஆரம்பம் புரியல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் புரியும். ஒன் டைம் கேட்டிங்கனாலே படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி இந்த இயர்ஸு வர்ற கேரக்டர்ஸு என்ன இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஓரளவு ஞாபகம் வச்சுட்டோம்னாலே ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டோரி பேஸ்டு தான். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.